12ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது விரயஸ்தானம் இல்லையா, விபரீதமான எண்ணங்கள் வரும். போகிறோம், 1,00,000 ரூபாய் கொண்டு போய் போடுறோம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மாதம் 8,000 வருது. போதுமையா? எனக்கு மொட்டையை போட்டதெல்லாம் போதும். தயவுசெய்து இந்த மாதிரியான ஃபேக் இந்த சிட் ஃபண்டில் போடுறவன், தீபாவளி ஃபண்டு பிடிக்கிறவன், யார் யாரெல்லாம் இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறவங்க, தயவு செஞ்சு பேங்க்கில் போடுங்க. பேங்க்கில் போட்டிங்களா எப்படி போட்டிங்களா வரப்போகுது. உலகம் மாறி விட்டது நண்பர்களே. அந்த பழைய காலத்து சிஸ்டம் எதுவுமே இங்கே கிடையாது. சீட்டு போடுறவங்கள கூட சொல்கிறேன், எதுக்கு சீட்டு போடுறீங்கன்னு கேட்குறேன். டோன்ட் டூ, அதான் பண்ணாது. இதுக்கு பேங்க்கில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. இதே மாதிரி பேங்க்கில் வளர்ந்த நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனங்கள் சீட்டு போடுறாங்க, அவர்கள்ட்டெல்லாம் போங்க நண்பர்களே. எப்பொழுதும் ஒன்று சொல்லுகிறேன், தெரியாத அறிமுகமில்லாத நபர்களை நம்பி படம் கொடுத்தீங்கன்னா தூக்கிட்டு ஓடிடுவான். ஓடினதுக்கப்புறம் என்ன ஆகும்? உங்கள் உழைத்த காசு, உங்கள் பிளட் அண்ட் ஃப்ளஷ், உங்கள் ரத்தம், அந்த மென்டல் டிப்ரெஷன்லேருந்து வெளிவரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆகும். நீங்கள் சும்மா தான் இழந்து பாருங்களேன், ஒரு 10 லட்சம் இழந்து பாருங்களேன். பாக்கெட்டில் ஒரு 100 ரூபாய் வச்சுருக்கீங்க, அந்த 100 ரூபாய்க்கு போண்டா வாங்கி சாப்பிட்றீங்க. சாப்பிடுங்க, உங்கள் மனசு கில்ட்டின்னு சொல்லவே சொல்லாது. ஏன் சொல்லுங்கள்? ஆமாம் எனக்கு பிடிச்சிருந்தது சாப்பிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அந்த 100 ரூபாய் தொலைச்சிருங்க. உங்கள் மனசு உங்களை எப்படிலாம் திட்டுதுன்னு மட்டும் பாருங்கள். போச்சே கஷ்டப்பட்ட காசு போச்சே. கஷ்டப்படுகின்ற காசை இழக்காதீங்க. உங்களுக்கு சொல்கிற பாடம். 12ஆம் இடத்துல இத்தனை பேர் வரும்பொழுது யாராவது உங்களுக்கு போட்டி தூக்கிட்டு வந்துடுவாங்க. இதுக்குன்னே ஒரு டீமே இங்கே சுற்றுது நண்பர்களே.